ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாட் டாக். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு முக்கியமான வீடியோவை வந்துட்டு நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னா, ஐம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் என்னோட ஆச்சி டு யூ ஆல். ஸோ ஆச்சி பற்றி சொல்லணும்னா, ஆச்சி வந்து ஷீ இஸ் அ வெரி கிரேட் குக். அவங்க வந்து வேற மாதிரி சமைப்பாங்க, சும்மாலாம் சொல்லலை, நிஜமாவே. அண்ட் வந்து எனக்கு வந்து சமைக்கணும் அப்படின்லாம் ஆசை அப்படின்னா, அந்த ஆசையே வந்து ஆச்சியை பார்த்து தான். கண்டிப்பாக ஹோம்மேட் ஃபுட்டை வந்து ரசித்து சாப்பிட்றவங்க இந்த காலத்துல கொஞ்சம் கம்மி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எல்லாருமே எல்லா உமனும் இப்போ ஒர்க் போறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முதல்ல குக்கிங்கை கத்துக்கிறதுக்கே டைம் கிடையாது. அவங்களால வீக்கெண்ட்ல மட்டும்தான் சமைக்க முடியுன்றப்போ பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் டிஷ் ட்ரை பண்ணி இல்லை பொறுமையா குக் பண்ணி அதை எக்ஸாக்டான ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொண்டு வரதுக்குலாம் வந்துட்டு டைமே கிடையாது. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஜென்ரலி வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஃபுட் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்ன வந்து உனக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுட் பிடிக்குமா வீட்டு ஃபுட் பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக வீட்டு ஃபுட் தான் பிடிக்கும். அண்ட் எஸ்பெஷலி பிரியாணியே நான் சொல்லுவேன். பிரியாணி வந்து ஆச்சி செய்கிற பிரியாணி வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட இருந்து தான் நானுமே பிரியாணி செய்ய கற்றுருக்கேன். பட் இருந்தாலும் அவங்களோட அந்த 100% எனக்கு வராது. ஒரு 95% செஞ்சிருவேன் ஆனான்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து 100% வந்து அவங்க கிட்ட தான் கரெக்டாக வரும். ஸோ ஐ லவ் ஹர் குக்கிங். அண்ட் வந்து நான் சொல்லுவேன், என்னோட சைல்ட்ஹுட்ல வந்துட்டு நான் ஒரு நாள் கூட ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜுக்கோ, ஆஃபீஸும் கொஞ்சம் சைல்ட்ஹுட் மாதிரி தான், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எப்பயுமே வந்து நான் போரிங் லஞ்ச் வந்து ஒரு நாள் கூட கொண்டு போனதில்லை. என்ன ஃபுட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து கரெக்டான சைட் டிஷ் வந்து எனக்கு இருக்கும். ஒரு லெமன் ரைஸ்னா அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு அப்படியே மெலீஸாக சீவி அதை அழகாக அப்படியே தவால போட்டு ரோஸ்ட் பண்ணி அதை கொடுப்பாங்க. அண்ட் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக சிக்கன் 65 செஞ்சு தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் 65ஓட சாப்பிட பிடிக்கும். அந்த மாதிரி. அண்ட் வந்து ஒரு மட்டன் குழம்பு செஞ்சால் மட்டன் சுக்கா செய்வாங்க. ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே ஒரு சைட் டிஷ்ஷோடு தான் செஞ்சு அவங்க கொடுப்பாங்க. அண்ட் வந்து என்னன்னா, அவங்க 5:30 அந்த மாதிரி டைமுக்குலாம் எழுந்துருவாங்க. எழுந்து நாங்கள் 8:30 ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ள எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவாங்க. ஷீ வாஸ் டூயிங் திஸ் ஃபார் ஃபார் லைக் இப்போ வரைக்குமே நான் சொல்லுவேன். எனக்கு 28 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 28 வருஷமும் ஷி டஸ் த சேம். அண்ட் வந்துட்டு வீட்டில் லஞ்சுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் நார்மலாக இப்போ வீக்கெண்ட்ஸில் இல்லை வீக் டேஸில் கூட, இப்போ நம்ம ஹாலிடே வீட்டில் இருக்கோம் அப்படின்னா கூட 3 வேலையுமே டிஃப்ரெண்ட் ஃபுட்டு தான் செஞ்சு கொடுப்பாங்க. காலைல ஒரு உருளைக்கிழங்கு பூரி இல்லை சன்னா பூரி அப்படின்னா கூட மத்தியானம் லைட் ஃபுட்டாலாம் மாறாது. மத்தியானமும் கரெக்டான ஃபுட்டு, டேஸ்டான ஃபுட்டு, அந்த மாதிரி தான். அண்ட் வந்து பொரியல் கூட்டுலாம் கூட சூப்பராக செய்வாங்க. வெஜ் ஃபுட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் சாப்பிட. மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்காது இல்லை, பிரியாணி அதெல்லாம் செஞ்சால் வீட்டில் செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். பட் தென் வந்துட்டு இப்போ நான்வெஜ்லாம் செய்யலை, வெஜ்ஜு செய்கிறாங்க அப்படின்னா பிடிக்காதுல்ல. பட் அப்படி கிடையவே கிடையாது. ஆச்சி செஞ்சால் வெஜிடபிள் புலாவு, அப்புறம் ஒயிட் கலர்ல ஒரு பிரியாணி செய்வாங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒயிட் புலாவ் மாதிரி, ஒயிட் பிரியாணி மாதிரி சம்திங், அதுவும் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் கத்திரிக்காய் செய்வாங்கல்ல வெஜிடபிள் பிரியாணிக்கு, அது அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ வந்து எனக்கு சொல்லும் போது அப்படியே ட்ரூல் ஆகுது. ஸோ வந்து அவங்க வேற மாதிரி குக்கர். நான் வந்து எப்பயுமே நினைச்சிட்டு ஆச்சு உங்ககிட்ட இருந்து அதை கற்றுக்கணும் ஆச்சு, இதை கற்றுக்கணும் ஆச்சு, எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஆச்சு அப்படிலாம் சொல்லுவேன். ஆனால் அதை அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதும் கஷ்டம். அண்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல லைஃப்ல நமக்கு அவ்வளோ டைம் கிடையாது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து கற்று அதே மாதிரி செய்யறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நமக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால நான் வந்து என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம சேனல்ல இருக்கேன், நம்ம சேனல்லே ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ எப்போல்லாம் எனக்கு டைம் இருக்கோ அப்போல்லாம் ஆச்சி கூட சேர்ந்து ரெசிபிஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம், நல்லா இருக்கும், அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால. அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னா, ஆட்சிக்கு வந்துட்டு செம்மையான திறமை இருக்கு. இப்போ அவங்க கிட்ட மட்டும் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருந்திருந்ததுன்னா, அவங்க ஒரு செஃப் ஆகி ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் வேற மாதிரி ஓடி இருக்கும். சீரியஸா ஷி இஸ் வெரி மச் டேலண்டட். ஆனா அவங்க டேலண்ட்டை எங்க எக்ஸ்போஸ் பண்றதுன்னுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால நான் வந்துட்டு சரி அவங்க டேலண்ட் ஒரு 10 பேருக்கு தெரியட்டுமே அப்படின்றதுக்காகவும் இந்த வீடியோவை நான் மேக் பண்றேன். நான் ஆச்சிட்டு எப்பயுமே சொல்லுவேன், ஆச்சி நான் உங்களை வச்சு பேசாம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருந்தேன் ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். பட் என்னாலையும் இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியாது. பட் வந்து எனக்கு என்னன்னா, ஆச்சி அட்லீஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு லெட் த வேர்ல்ட் நோ தட் ஷீ இஸ் அ வெரி டேலண்டட் உமன். அதை தான் நான் இப்போ பண்ண போறேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆச்சி வந்து
பழைய கால டிஷ்ஷஸ் மட்டும்தான் நல்லா பண்ணுவாங்கன்னு கிடையாது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன்லாம் கூட சூப்பராக செய்வாங்க. அண்ட் பெப்பர் சிக்கன் செய்வாங்க. அண்ட் வந்துட்டு மஷ்ரூம் சால்ட் அண்ட் பெப்பர் அதை வந்து ஒரு வாட்டி தீநகர் போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு வசந்த பவனா ஏதோ சம்திங் ஏதோ ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க அங்கே பக்கத்துலேயே இருந்தது. அங்கே போய் அந்த மஷ்ரூம் சால்ட் அண்ட் பெப்பர் வந்து அங்கே அவங்க டேஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. செம கிறிஸ்பியாக நல்லா இருந்தது. அதை சாப்பிட்டு தான் பார்த்தாங்க. சாப்பிட்டே அவங்க வந்துட்டு அது எப்படி பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றது கணிச்சு அந்த வீக்கெண்ட் வந்து அதை செஞ்சு கொடுத்தாங்க. மஷ்ரூம் வாங்கி கொடுங்கடா, நான் அது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சூப்பரா செஞ்சிருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்ல என்னெல்லாம் அஜினமோட்டோ என்னெல்லாம் ஆட் பண்ணாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா வீட்டுல இருந்த ஜஸ்ட் மிளகு, உப்பு, வெங்காயம், மற்ற கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைசஸ் அதெல்லாம் சேர்த்து அவங்க வேற மாதிரி அவங்க செஞ்சிருந்தாங்க. அதையுமே நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்ட்டு நம்ம ஆச்சிக்கிட்டே போய் தெரிஞ்சுக்கலாம். Okay, let me introduce Archie to Sandtalks. Let's get into the video. Okay, நம்ம ஆச்சி கிட்ட போலாம். Hi ஆச்சி. Hi. Okay. என்ன ஆச்சி இருங்க, இன்ட்ரோடக்ஷன் வியூவர்ஸ்லாம் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறாங்க. சரி, உங்களுக்கு ஏன் வந்து குக்கிங் பிடிக்கும்? குக்கிங் என்ன, பசங்களுக்கு நல்லா சமைச்சு சாப்பிட்டா கொடுத்தா அதுங்க சந்தோஷமா சாப்பிட்றத பார்த்து ஆச்சிக்கு ஒரு ஹாப்பினஸ், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, ஆச்சி பத்தி நம்ம நிறைய பேசலாம். இப்போ முதல்ல வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் ஆச்சி? இன்னைக்கு நண்டு ஃப்ரை. நண்டு மசாலா மாதிரி ஆச்சி ஒன்று செய்வாங்க. அது வந்து எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். ஒரு சட்டி ஃபுல்லா நண்டு செஞ்சு நாங்க வந்துட்டு வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஹால்ல உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ இன்னைக்கு அந்த டிஷ்ல தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். மங்களகரமா நண்டுல ஆரம்பிக்க போறோம். ஆச்சிக்கு மைக் மாட்டிடலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ வந்து ஆல்ரெடி அடுப்புல வந்து கடாயை வச்சிருச்சு. அண்ட் வந்து நண்டு நமக்கு ரெடியா இருக்கு, கிளீன் பண்ணி. அண்ட் கொஞ்சம் நம்ம ஸ்பைசஸ், வெங்காயம், தக்காளி எல்லாம் இருக்கு. ஓகே ஆச்சி, இப்போ நீங்க சொல்லுங்க. ஆயில் ஊற்றணும். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆச்சி ஊற்றிருக்காங்க. சோம்பு, ஒரு கிலோ நண்டுக்கு சின்ன குட்டி வெங்காயம் 2 தக்காளி. ஓகே, வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போடணும். சத்தமா வெங்காயம் வதங்கிடுச்சு, அடுத்து தக்காளி போடுறோம். கல் உப்பு போடணும், ஒரு டீஸ்பூன். அப்போதான் வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் குழையும். 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். இது வந்து ஆச்சியே வந்து வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணாதான் ஆக்சுவலி வந்து டிஷ் இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்கும். வீட்டுல எப்படி வந்து பர்ஃபெக்டா ஒரு மிளகாத்தூள் அரைக்கணும், தட் இஸ் குழம்பு மிளகாத்தூள் அரைக்கணும் அப்படின்னு நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஆச்சி செய்யற குழம்பு மிளகாத்தூளுக்கு க்ளோஸ் டுவா ஓரளவுக்கு நல்லா இருக்க குழம்பு மிளகாத்தூள்னா ஆச்சி குழம்பு மிளகாத்தூள், அது நல்லா இருக்கு. 1 டீஸ்பூனு வெறும் மிளகாத்தூள். ஓகே, 1.5 டீஸ்பூன் கூட போடலாம். நம்ம காரம் எவ்வளவு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஓகே, ஆணியா புடுங்க வேணாம். வாட்டர் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம்.
இதுல நண்டை தூக்கி போட்டுடலாம். மூடி விட்டுடலாம். ஆச்சு, இப்போ இந்த நண்டு எவ்வளோ நேரம் வேகணும்? ஒரு 7 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு கூட போதும். இருந்தால் கூட 7 நிமிஷம் ஆனாதான் அது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகும். சரி, அவ்வளோதானே? அதுக்கப்புறம் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஆமாம், முடிஞ்சிச்சு. பா, செம்ம சிம்பிள். ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த நண்டு. கொஞ்சம் திறந்துட்டு கொஞ்சம் அதை கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் மூடி விடணும். ஓகே ஆச்சு. இந்த கேப்ல நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். உங்களுக்கு உங்க சமையல்ல உங்களுக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்? எதுவுமே பிடிக்கும்? எனக்கு எதுவுமே பிடிக்காது. பசங்களுக்கு செய்யறது கொடுத்தா அதுங்க சாப்பிட்டு ஆச்சு இது நல்லா இருக்கு, ஆச்சு அது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். சரி, ஒரு சில டிஷ் எல்லாம் வந்து நீங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இதுல என்ன போடுறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சு கத்துக்கிறீங்கல்ல, அதை வச்சே செய்றீங்கல்ல, அதெல்லாம் எப்படி செய்றீங்க? சாப்பிட்டு பார்த்தா எப்படி செஞ்சிருப்பாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? சாப்பிட்டு பார்த்தா அந்த டேஸ்ட்டை பார்ப்பேன், அதுல என்னென்ன எல்லாம் போட்டிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிடுவேன். வீட்டுல வந்து அது மாதிரி ட்ரை பண்ணுவோம். பசங்க அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. ஆமாச்சி, நிஜமாவே அந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து எனக்கு கடையில சாப்பிட்டதை விட நீங்க செஞ்சது வந்து எனக்கு செம்மையா பிடிச்சிருந்தது. சாப்பிடும் போதே பசங்க கேட்பாங்க இதுல எப்படி ஆச்சு, என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு. கரெக்ட் சொன்னா கரெக்டா சொல்றீங்களே அப்படிம்பாங்க. இதே நண்டு கொதிக்கிறே, சட்டியில் நண்டு கொதிக்கிறே. சட்டியில் நண்டு கொதிக்குதுன்னு பாடினா ஜட்டியில் நண்டு கொதிக்குதா அப்படின்னு பாடினது யாருன்னு நான் காட்டுறேன். என் தாய். இது தாயோட தாய். ஃபைனலா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், ஸோ ஃபைனலி நம்ம நண்டு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாம். செம்மையான வாசனை. ஆச்சி, டேஸ்ட் பண்றீங்களா? நீ சாப்பிட்டு. நண்டு எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, முதல்ல வந்து இப்படி ரெண்டா உடைச்சிடணும். உடைச்சிட்டு அது மேலே இருக்க ஓடை வந்து அப்படியே இப்படி பிரிச்சுட்டு அப்புறம் உள்ள இருக்க ஃப்ளஷ்ஷை இப்படியே எடுத்தோன்னா அப்படியே வந்துடும். இப்படி வரும். அதை அப்படியே நம்ம இந்த மசாலாலாம் இருக்குல்ல, நண்டு மசாலா, அதில் இப்படி தொட்டு சாப்பிடணும். டேஸ்ட் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. கரெக்டான காரம். நண்டோட அந்த நீச்சு ஸ்மெல்லே கொஞ்சம் கூட வரல. செம்மையா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. வா, அது எனக்கு உடைக்கும் தெரியாது, சமைக்க தான் தெரியும். சமைக்க மட்டும் தெரியும், சாப்பிட தெரியாது. ஆனா நமக்கு சாப்பிட மட்டும் தான் தெரியும், சமைக்க தெரியாது. சூப்பரா இருக்கு. எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஆச்சு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சரி, ஓகே. சாண்ட்டாக்ஸுக்கு எல்லாரும் நம்ம சேனல் நேம் நமக்கே மறந்துடுச்சு. ஓகே, சாண்ட்டாக்ஸுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஆச்சியோட மிளகாத்தூள் வீடியோ வந்து நீங்க பார்க்க முடியும், அடுத்து பார்க்க முடியும். அப்பதான் எக்ஸாக்ட் டேஸ்ட் இன்னுமே வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.